2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய வெஜ் ஆம்லேட்டு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு கடல மாவு 1 கப் எடுத்துக்கணும். கடல மாவு இல்லைன்னா பொட்டுக்கடல இந்த மாதிரி ஒரு சர்விங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 கப்பு கடல மாவு ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அரிசி மாவு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி லைட்டாக தேவையான அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். அதாவது நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு 5 to மாவு நல்லா 10 minutes ஊறிடுச்சு. இப்போது தோசைக்கல்லை வச்சு ஆம்லேட் போட்டுடலாம். ஊற்றிட்டு சும்மா லைட்டாக மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். டபுள் சைடும் நல்லா திருப்பி போட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா பாருங்க அந்த சைடும் நல்லா வெந்துடுச்சு. இப்படி எடுத்துடலாம். எடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக கம்மிடுச்சு. வாவ், கிறிஸ்பியான ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு வெஜ் ஆம்லேட் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த கூட வாவ், டேஸ்ட்